உறுப்பினர் சுபைர் அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட கேள்விக்கு பதிலாக கிழக்கில் முதலீடு 2016 முதலீட்டாளர் மகாநாட்டில் பங்கு பற்றிய பிரமுகர்களின் பெயர் பட்டியல் உட்பட அவர்களின் நாடுகள் தொடர்பான விவரங்களை கௌரவ முதலமைச்சர் அவர்கள் சபைக்கு தெரிவிக்க முடியுமா என்று இவ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்ற லிஸ்ட் 2016. இரண்டாவது கேள்வி, மேற்குறித்த மாநாட்டினை ஒழுங்கு செய்வதற்கு முதலமைச்சினாலும் கிழக்கு மாகாண சபையினாலும் செலவிடப்பட்ட தொகையினை கௌரவ முதலமைச்சர் அவர்கள் சபைக்கு தெரிவிக்க முடியுமா? 3,07,88,200 ரூபாய். மூன்றாவது கேள்வி, மேற்குறித்த மாநாடு இடம்பெற்றதிலிருந்து இதுவரை எத்தனை முதலீட்டாளர்கள் எப்பிரதேசங்களில் தமது முதலீடுகளை மேற்கொண்டுள்ளனர் என்ற விவரங்களை கௌரவ முதலமைச்சர் அவர்கள் சபைக்கு தெரிவிப்பாரா? யுத்தத்துக்கு பிந்திய காலப்பகுதியில் கிழக்கு மாகாணத்தில் நிலவுகின்ற அபிவிருத்தி வாய்ப்புகளையும் கிழக்கின் சமூக பொருளாதார அபிவிருத்தியில் வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்கள் மற்றும் சர்வதேச சமூகம் கொண்டுள்ள அக்கறையினையும் கருத்தில் கொண்டு தெற்காசியாவில் வளர்ந்து வரும் முதலீட்டு தளமாக கிழக்கு மாகாணத்தை தரமுயர்த்தும் உயரிய தூர நோக்குடனேயே கிழக்கில் முதலீடு 2016 முதலீட்டாளர் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த மாநாட்டினை ஏற்பாடு செய்ததன் மூலம் முதலீடு மற்றும் வர்த்தக முயற்சிகளில் ஆர்வம் கொண்ட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு கிழக்கு மாகாணத்தில் முதலீட்டு வாய்ப்புகளை ஆய்வு செய்வதற்கும் தேடுவதற்குமான ஒரு பொதுத்தளத்தினை கிழக்கு மாகாண முதலமைச்சு ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. இம்மாநாட்டின் விளைவாக பல முதலீட்டாளர்கள் தமது முதலீட்டு முயற்சிகளை ஆரம்பித்துள்ளனர். சில முதலீட்டாளர்கள் இது தொடர்பான ஆய்வுகளிலும் இங்குள்ள முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிவதற்கான சாத்திய வள ஆய்வுகளிலும் ஏற்கனவே ஈடுபட்டுள்ளனர். எவ்வாறாயினும் முதலீடுகளை வசதிப்படுத்துவதும் பேச்சுவார்த்தைகளை நடாத்துவதும் ஒப்பந்தங்களை மேற்கொள்ளுவதற்குமான பொறுப்பு கடமைப்பாடும் முதலீட்டு சபை போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா மற்றும் மத்திய அரசிடமே தங்கியுள்ளது. முதலீடுகள் தொடர்பாக முடிவுகளை மேற்கொள்ளவோ முதலீட்டு ஊக்குவிப்பு ஒப்பந்தங்களை மேற்கொள்ளவோ முதலமைச்சுக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை. எனவே இம்மாநாட்டின் பயனாக கிழக்கு மாகாணத்தில் எத்தனை முதலீடுகள் அதனுடைய வேல்யூ என்பன என்ற விவரப்பதிவுகள் முதலமைச்சரிடம் தரப்படுவதில்லை. இதனாலேயே முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கு தேவையான நிறுவனங்களை ஸ்தாபிப்பதற்கு தேவையான அதிகாரங்களை மத்திய அரசிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளில் கிழக்கு மாகாண முதலமைச்சு ஈடுபட்டு வருகிறது. கிழக்கு மாகாண முதலீட்டு ஊக்குவிப்பு அதிகார சபை ஒன்றை ஸ்தாபிப்பதற்கான கொள்கை விளக்க ஆவணம் அதிமேதகு ஜனாதிபதி கௌரவ பிரதம மந்திரி மற்றும் அபிவிருத்தி தந்திரோபாயம் மற்றும் சர்வதேச வர்த்தக அமைச்சர் ஆகியோரிடம் கையளிக்கப்பட்டுள்ளதுடன் அதை அடைவதற்கான முயற்சிகளும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நன்றி முதலமைச்சர் அவர்கள். அதை கொண்டு உங்களிடத்தில் வேண்டிக் கொள்வது, மத்திய அரசின் நிதிகளும் கிழக்கின் முதலீடு 2016க்காக செலவு செய்யப்பட்டுள்ளதா? அப்படியாயின் அதன் தொகை என்ன? மத்திய அரசு அவர்களுடைய நிதி ஒதுக்கீடுகள் இங்கு எங்களுக்கு கையளிக்கப்படுவதில்லை. அவர்களுடைய ஒவ்வொரு அனுசரணை நிச்சயமாக இருந்தது. டூரிசம் போர்டுடைய அனுசரணை இருந்தது, போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் உடைய அனுசரணை இருந்தது, எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் போர்டுடைய அனுசரணை இருந்தது, வர்த்தக அமைச்சு அவர்களுடைய அனுசரணை இருந்தது. இவ்வாறு பல அமைச்சுக்கள் எங்களுக்கு அனுசரணை வழங்கி இருந்தது. அது அவர்களிடம் உள்ள விடயம். நன்றி.